வணக்கம் மக்களே. இது ஒரு டாபிக் நம்ம ரேராக பார்க்கறது, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணுக்கும் நம்ம ஹார்மோன்ஸுக்கும் என்ன சம்மந்தம், எஸ்பெஷலி ஹார்மோன்ஸ் லைக் டெஸ்டஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரானுக்கும் கண்ணுக்கும் ஓவரால் ஹெல்த்துக்கும் என்னடா சம்மந்தம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஹார்மோன்ஸ் லைக் டெஸ்டஸ்ட்ரான் வந்து மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லேடிஸ்க்கும் அது வந்து ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்ஸில் இருக்கும். சிமிலர்லி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரானும் வந்து ஃபீமேல் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆம்பளைங்களுக்கும் வந்து அது சிறிதளவில் இருக்கும். இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா தான் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்போம், கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா? எஸ். ஸோ இந்த பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் செக் பண்ணோம், எப்போ செக் பண்ணோம்? இது இந்த ஓவரால் ஹெல்த்தில் இந்த டெஸ்டஸ்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மசில்ஸ், அந்த சதை, எலும்பு, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த டெஸ்டஸ்ட்ரான் லெவல்ஸ் நல்லா இருக்கணும், எனர்ஜி நல்லா இருக்கணும், நம்ம மூட் நல்லா இருக்கணும், செக்ஷுவல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும். இப்படின்னா இந்த இது டெஸ்டஸ்ட்ரான் லெவல்ஸ் ஆம்பளைங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி பொம்பளைங்களுக்கு இந்த டெஸ்டஸ்ட்ரான் வந்து இந்த போன்ஸ் நல்லா வலிமையாக வச்சுருக்கிறதுக்கு, எலும்பை நல்லா வச்சுருக்கிறதுக்கு. டெஸ்டஸ்ட்ரான் கம்மியாக இருக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும், அந்த மூடு வந்து அப்படியே ஒரு டல் அடித்த மாதிரி இருக்கும், எதை பார்த்தாலும் என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும். அவங்க மசில்ஸ், அவங்க சதையிலையும் எலும்புலேயும் வந்து வலு வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஹார்மோன் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இப்போது விமனுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உங்களோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் சொல்லுவாங்க, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போகுதில்ல, அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, எலும்பு நல்லா இருக்கிறதுக்கு, தோலும் மூளையும் நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன்கிற அந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஆம்பளைங்களுக்கு அந்த எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப் பண்ணுது, இருதயம் நல்லா வேலை செய்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுதுன்னா பாருங்கள். இப்போ கம்மியாக இருந்தது, ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. மூஞ்சிலாம் எல்லாம் சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பாடி வந்து அப்படியே ஹாட்டாகவே சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், எலும்பு ஸ்ட்ராங்காகவே இருக்காது, மறதி இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ப்ரோஜெஸ்ட்ரான் லேடிஸ்க்கு வந்து இந்த மாதம் அந்த தூரம் போகுது இல்லைங்களா, அந்த பிளட் போகிறது வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போகிறது இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் தான் ஹெல்ப் பண்ணுது. அது கர்ப்பம் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மூளை அப்படியே காமாக இருக்கிறதுக்கு, மனசு காமாக இருக்கிறதுக்கும் இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஓவராலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம தூக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நம்ம இன்ஃப்ளமேஷன் உடம்புல வந்து புண்ணு ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மனசளவில் வந்து அந்த மறதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த 3 ஹார்மோனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்ணை பொறுத்தவரையிலையும் இந்த டெஸ்டஸ்ட்ரான் லெவல்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா கண் வந்து காஞ்சு போகலாம், வறண்டு போகலாம். ஸோ இந்த டெஸ்டஸ்ட்ரான் லெவல்ஸ் யாருக்கெல்லாம் கண் சிவப்பாக இருக்குது, கண் உறுத்தல் இருக்குதோ, டெஸ்டஸ்ட்ரான் லெவல்ஸ் அவசியம் செக் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பீப்புள் அபவ் 30 வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்க டெஸ்டஸ்ட்ரான், ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது. அலாங் வித் டிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க, டிஹெச்ஏ லெவல்ஸும் நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் கார்டிசால் லெவல்ஸ், இந்த 4மே நம்ம 3, 2, 5மே நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஆப்டிக் நர்வோட பிளட் சப்ளை ரொம்ப இதுதான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, இந்த 3 ஹார்மோன்ஸும். ஸோ உங்கள் குளோக்கமா வராமல் இருக்கணும்னா இந்த ஹார்மோன் லெவல்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுதுன்னா, கருவிலியோட திக்னஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த கண் ட்ரை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த இரத்த குழாய்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம நரம்பு விழித்திரை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 3ஐயும் செக் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஆர் உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி இன்னும் வேறு ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர் சசி ஃபார் H2O Sashi.